ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட். நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இப்போ தான் என்னோட சேனலை புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இங்க யுஎஸ்ல பார்க்குற புது புது விஷயங்கள உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னா, நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்க்க முடியும். நான் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு நான் பண்ணுற விஷயம் முதல்ல போய் வெளியில கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். தென் நான் வந்து வெதர் செக் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு -15 ஸ்னோஃபால்ல இருக்கு. வெளியில கால் வைக்க முடியல. ஸோ இந்த குளிருக்கு ஏதாவது பண்ணணும்னா கண்டிப்பா முடியாது. ஸோ ரெடி டூ மிக்ஸ் அண்ட் ஹெல்த்தியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு உளுந்த மாவு களி தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது ஊர்ல அம்மா மாவெல்லாம் அரைச்சு குடுத்துட்டாங்க. நம்ம எதுவும் ரெடி பண்ணதெல்லாம் இல்ல. ஸோ அத மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான். நான் வந்துட்டு சுகருக்கு வந்து நான் கருப்பட்டி சேர்த்துருக்கேன். ஸோ ஹெல்த்தியா இருக்கும். உளுந்து மாவுமே ஹெல்த்தி தான். ஸோ கருப்பட்டி சேர்த்தா இன்னும் ஹெல்த்தியா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கருப்பட்டி தான் சேர்க்குறேன். எப்போ நான் கிச்சனுக்குள்ளே போனாலுமே வந்து என் பொண்ணு பக்கத்தில் ஒரு ஸ்டூல் போட்டு வந்து நின்றுவா. எனக்கு பயமாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்கள வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே நிற்க விடுறது வந்து அவ்வளோ சேஃப்டி கிடையாது. ஸோ அவங்கள வந்து ஏதாவது ஒன்று நம்ம சவுண்ட் ரைஸ் பண்ணி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா கூட ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நான் டெய்லி ஒரு 10 டைம்ஸாவது ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்கலாம் எப்படி இருக்காங்க? நீங்க எந்த மாதிரி வந்துட்டு அவங்கள டீல் பண்றீங்க அப்படின்றத என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு, ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்? இன்னைக்கு என்னோட டே ரொட்டீன் வந்து எந்த மாரிலாம் போயிட்டுருக்கு அப்படின்றத பத்தி தான் நான் இந்த விளாக்ல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு, இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கு. கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதனால நம்ம வந்துட்டு வீட்ல உள்ள சின்ன சின்ன ஒர்க்லாம் முடிச்சுட்டு, ஸோ கொஞ்சம் கிளம்புனோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஹஸ்பண்ட் வந்துட்டு மார்னிங் ஷிஃப்ட் இருந்ததுனால 4:00லாம் எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. அதனால் அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும்னு பார்த்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு லாண்ட்ரி போடுறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்து லாண்ட்ரி ஸ்பேஸ் வந்து கீழே அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. ஸோ மேலே இருக்கிற மாதிரியே கீழே ஒரு ஹால், ஒரு ரூம் இருக்கும். அண்டு கிச்சன் செட்டப்போட இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு கொஞ்சம் லாண்ட்ரி ஸ்பேஸ் இருக்கும். அங்கே தான் வந்து வாஷர், ட்ரையர் 2மே இருக்குது. ஸோ 2, 3 நாள் வந்துட்டு அந்த லாண்ட்ரி சைடே போகாம இருந்தா, எவ்வளோ துணி இருக்குன்னு பாருங்களேன். எனக்கு இத பார்த்த உடனே தலையெல்லாம் சுத்திருச்சு. ஸோ வேக வேகமா லாண்ட்ரி எல்லாம் முடிச்சுட்டு, அ அப்பயும் பாப்பா வந்துட்டு நான் தான் போடுவேன். நான் தான் வந்து டிட்டர்ஜென்ட் ஊத்துவேன். நான் தான் எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு, அவ தான் மேக்ஸிமம் என்னோட ஒர்க் எல்லாமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா. ஹெல்ப் பண்ணுறேன்ற பேர்ல எனக்கு 2 வேலைய இழுத்து வச்சுருவா. பட் அவளோட ஒரு சாட்டிஸ்ஃபைடுக்காக வந்து நான் அவளையே பண்ண சொல்லிருவேன். நான் வந்து பக்கத்திலேயே நின்னுட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். இது பண்ணு, அத பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நெறையா வேலைலாம் குடுக்க மாட்டேன். ஸோ அவனால என்ன வேலை பண்ண முடியுமோ, நான் வந்து அவளுக்கும் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் அப்படின்றதுனால அவள பண்ண சொல்லிருவேன். ஸோ அவளும் அத ஜாலியா பண்ணுவா. லாண்ட்ரிலாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. ஸோ நாங்க வந்து இப்போ வால்மார்ட் தான் கிளம்ப போறோம். ஸோ பாப்பாவுக்கு ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கு. ஃபுட் அலர்ஜியா என்னன்னு தெரியல. நம்ம ஊர்ல வந்துட்டு நம்ம டாக்டர் கிட்ட உடனே கூட்டிட்டு போயிடலாம். ஸோ இங்கேலாம் அப்படி கிடையாது. நம்ம அப்பாயின்ட்மெண்ட் வாங்குனாலே வந்து மினிமம் 1 வீக்காவது ஆகும். பட் வால்மார்ட்ல வந்துட்டு இங்கே நெறைய பேர் கவுண்டர் மெடிசன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் அதையே வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. நம்ம கவுண்டர் மெடிசன் போயிரலாம். அப்பாயின்ட்மெண்ட் வாங்கியாச்சு. அது வந்து 4 டேஸ்க்கு அப்புறம் தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து இப்போ வால்மார்ட்ல வந்து ஃபார்மசி இருக்கும். நாங்க அங்க போய் ஆயின்மெண்ட் வாங்கலாம். ஸோ ஆயின்மெண்ட் வாங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். வால்மார்ட்ல வந்து ஃப்ரூட்ஸ் நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நாங்க இந்தியன் ஸ்டோர் போயிருவோம். ஸோ இங்கே வந்துட்டு அவ்வளோ அவங்களோட வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் இருக்கும். நம்ம இந்தியன் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நெறைய இங்கே இருக்காது. அதனால வந்து நம்ம சிலாண்ட்ரோ, கொரியாண்டர், சம் ஃப்ரூட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். பனானா, ஆப்பிள், கிரேப்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நாங்க வால்மார்ட்ல தான் வாங்குவோம். இங்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரோசன் மீட் தாங்க வச்சுருப்பாங்க. ஸோ பீஃப், போர்க், அப்புறம் வந்துட்டு லேம்ப் இருக்கும், சிக்கன் இருக்கும். நாங்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் இங்கே தான் வாங்கிட்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பிடிக்கல. இங்கே வந்துட்டு அந்த ஸ்கின்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு.
ஸோ இப்போ வந்து நாங்கள் ஹெச்மார்ட் அப்படின்ற ஒரு கொரியன் ஸ்டோரில் தான் வந்து சிக்கன் வாங்குகிறோம். அங்கே வந்து ஸ்கின்லாம் பீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே கம்பேர் பண்ணும்போது அங்கே நல்லா இருக்குன்றதுனால சிக்கன் வாங்கிறது. ஷ்ரிம்ப் இங்கே நல்லாயிருக்கும். ரா ஷ்ரிம்ப் இருக்கும். அதனால ஷ்ரிம்ப் மட்டும் இங்கே வாங்குவோம். அப்புறமா வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸில் மில்க் காலி ஆயிடுச்சு. ஸோ மில்க் கர்டு அதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப தேவையானது இன்றைக்கி வாங்கலை. ஸோ வீட்டிலேயே நிறைய திங்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி மெயினாக அந்த ஆயின்மெண்ட் வாங்குறதுக்கு தான் வந்தோம். ஸோ வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இல்லாத திங்ஸ் மட்டும் நாங்கள் வந்து வாங்கிட்டு இருந்தோம். ஸோ பால், கர்டு, அப்புறமா டோஃபு அந்த மாதிரி ஐட்டம் தான் வாங்கிட்டு இருந்தோம். வாங்கிட்டு ஸோ திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ வால்மார்ட்டில் வந்து எல்லாமே இருக்கும். நம்ம க்ளோத்ஸ்லேருந்து ஸோ ஆல் இன் ஆல் எல்லாமே வந்துட்டு இருக்கும். நம்ம என்ன தேவையோ அங்கேயே வாங்கிக்கலாம். எல்லாம் வாங்கிட்டு பில் போட்டாச்சு. பில் போட்டதுக்கப்புறமா இவ வந்து என்ன பண்ணான்னா, ஜூஸ் ஒன்று எடுத்துட்டு நான் இதை பில் போடலை, அங்கே வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்னதுக்கு இல்லை நான் பில் போட்டாச்சு, நான் பார்த்துட்டேன், நீங்கள் வந்து என்கிட்ட பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மைன்யூட்டாக வந்துட்டு நம்ம பண்ணுற எல்லா விஷயத்தையுமே வந்து குழந்தைங்க வாட்ச் பண்ணுறாங்க. நான் அப்போ தான் பார்த்தேன். ஸோ அவளுக்கு வந்து இந்த பில் போடுறது அதெல்லாம் கூட தெரியுது. இந்த ப்ராடக்ட் எல்லாம் பில் போட்டாங்க, இதை ஸ்கேன் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ மைன்யூட்டாக நோட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நான் சொல்கிறேன் இது பில் போடலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்பவே இல்லை. கடைசி வரைக்கும் நம்மள இல்லை நீ பொய் சொல்கிற, பில் போட்டாச்சு, இப்படி தான் சொல்லிட்டே இருந்தா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ குழந்தைங்கலாம் எவ்வளோ தெளிவாக விவரமாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஸ்னோஃபாலாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு ஹேர் கட்டிங்க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். கடைசியில் வந்துட்டு ஹேர் கட்டும் பண்ணியாயிடுச்சு. பின்னாடி லென்த் எதுவுமே நாங்கள் வந்து குறைக்கலை. ஸோ நெக்ஸ்ட் மந்த் பாப்பா பர்த்டே வர்றதுனால ஓகே ஃப்ரண்ட் மட்டும், ஏன்னா முடி ஃபுல்லாக மூஞ்சியில் கண்ணில் விழுகுது. அதனால் அவளுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும்னு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் கட் பண்ணோம். அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துட்டு மேடம் உட்காந்துருந்தாங்க. ஏன்னா அந்த செட்டப்பே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ சேர் வந்து ஏரோப்ளேன் டைப்பில் வந்து ஒரு சேர். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிவி, கிட்ஸ் வாட்ச் பண்ணுற மாதிரி சேனல்லாம் ஓடிட்டுருந்துச்சு. அதனால் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக உட்காந்து ஹேர் கட் பண்ண கொடுத்துட்ருந்தா. ஸோ ஹேர் கட் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து மீட் வாங்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ மீட்லாம் வாங்கிட்டு அங்கேயே பக்கத்தில் ஒரு வெஜிடபிள் ஸ்டோர் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் இந்தியன் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அதை என்னால் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஏன்னா பயங்கர ஸ்னோவாக இருந்துச்சு. எப்படா வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம் அப்படின்றது இருந்ததுனால ஸோ வேகமாக வாங்கிட்டு வந்தாச்சு. அதனால என்னால் அது வீடியோ எடுக்க முடியல. ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு சைட் பை சைடாக நான் குக்கிங்கும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து ஆஃப்ரிக்கன் ஃபேமஸாக போயிட்டுருக்க அந்த ஃபூஃபூ தான் பண்ணியிருந்தேன். ஃபூஃபூ, சிக்கன் கறி, சிக்கன் சுக்கா அண்ட் பாவக்காய் ஃப்ரை முடிச்சுட்டு என்னோடய மீட் எல்லாத்தையுமே வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்தோடனே மட்டன், ஃபிஷ் எல்லாத்தையுமே வந்துட்டு மஞ்சத்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அது ஜிப்லாக் பேக்கில் போட்டு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்னோ விடவே இல்லை. பாப்பா ஆனால் வெளியில் போய் விளையாடணும்னு சொல்லிட்டே இருந்தா. நான் வந்து ஸ்னோ குறையட்டும் அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறமா கொஞ்சம் ஸ்னோலாம் நிற்கவும் அவளை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டேன். வெளியில் கூட்டிகிட்டு போனோடனே அவங்க பட்டர்ஃப்ளை ஷேப்லாம் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ரைம்ஸ்லாம் பார்க்குறாங்கல்ல, ரைம்ஸ்லாம் படிக்கிறது வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பு, இந்த ஸ்னோவில் ஸ்கேட் பண்ணுறது, ஸோ அதெல்லாமும் பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. கொஞ்சம் நேரம் அவளை விளையாட விட்டுட்டு அப்புறமா வந்து ரொம்ப நாளாக கேக் கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ இன்றைக்கி வால்மார்ட் போனதுனால வந்துட்டு நான் ஆல்மண்ட் ஃப்ளார் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து மைதாவில் கேக் பண்ணி கொடுக்குறதே எனக்கு பிடிக்கல. ஸோ இங்கே யூஎஸில் ஃப்ரெண்ட் ஒரு அக்கா வந்துட்டு இதை ப்ரிஃபர் பண்ணாங்க. ஆல்மண்ட் ஃப்ளாரில் வந்து கேக் பண்ணி நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெத்தடும் நான் அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். நான் இது வரைக்கும் கேக் பண்ணதெல்லாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் கேக் பண்ணுறேன். ஆல்மண்ட் ஃப்ளார் வந்து 400 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ வந்து அதுக்கு 400 கிராமுக்கு 4 எக்கு எடுத்து பீட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு 100 கிராம் சுகர் போட்டு என்கிட்ட ஹேண்ட் பீட்டர் இல்லாதனால நான் வந்து பிளெண்டரில் போட்டுட்டேன்.
போட்டு பீட் பண்ணிவிட்டு அதோட வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ வந்து நம்ம ரொம்ப வந்துட்டு பீட் பண்ணிறக்கூடாது. நம்ம வந்து ஃப்ளார் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணா போதும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த கேக் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சியா வரும். போட்டுட்டு நான் கொஞ்சம் ஒரு 70 கிராம் அளவுக்கு வந்து மெல்டட் பட்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மெல்டட் பட்டரையும் போட்டு அதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அந்த லம்ப்ஸ் எதுவுமே இல்லாம மிக்ஸ் பண்ணா தான் வந்துட்டு அந்த ஃப்ளார்லாம் வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது இதாகாது. ஸோ பேக் பண்ணும்போதுமே வந்து கேக் ஈவனா வரும். ஸோ வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ பீட் பண்ண தேவையில்ல. நம்ம வந்து ஃப்ளார்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணா போதும். ஸோ நான் வந்து ஃப்ளார் இப்போ எக்கு சேர்த்தாச்சு. எக்கு சேர்த்ததுக்கப்புறம் மெல்டட் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். மெல்டட் பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். எனக்குமே அதை சேர்த்தது வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட்லாம் இல்ல. ஸோ அந்த ஒரு ஃப்ளேவருக்காக தான் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா வந்துட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, லைட்டு ஒரு பிஞ்ச் வந்து சால்ட். ஸோ வந்து சால்ட் எதுக்குன்னா, நம்ம டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் சால்ட் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நான் வந்துட்டு வேறு ஃப்ராஸ்டிங் எதுவுமே பண்ணலை. வெறும் ப்ளெயின் கேக். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால நான் எதுவும் பார்க்கலாம் இல்லை. ஜஸ்ட் அந்த அக்கா சொன்னதை வச்சு நான் ட்ரை பண்ணேன். பாப்பா ரொம்ப அவளுக்கு வந்து கேக் ரொம்ப பிடிக்கும். ஸோ கேட்டுகிட்டே இருந்தா. எனக்கு வந்து மைதால பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால தான் வந்துட்டு இது ஒரு ஆப்ஷனல் ஒரு ஹெல்த்தியான ஒரு வேலை தான் கேக் பண்ணுறோம். ஸோ ஆல்மண்ட் ஃப்ளார் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இன்றைக்கி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால வந்து வேறு எதுவுமே நான் வந்து க்ரீம் எதுவுமே ரெடி பண்ணலை. ஃப்ராஸ்டிங்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ வெறும் எம்டி கேக் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனா அதுவே வந்து அவுட்புட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ஸ்பாஞ்சியாக. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அத. உங்கள் கிட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஸோ மைதால கேக் பண்ணி கொடுக்குறது காட்டிலும் இது வந்து ஒரு ஹெல்த்தி வேயாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நான் கேக் டின் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அதில் லைட்டாக பட்டர் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸோ மிக்ஸ் பண்ணி அந்த பேனுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவனை வந்து ஒரு 280 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆல்மண்ட் வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் மேலே கார்னிஷிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மண்டை ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு ஒரு 40 to 50 மினிட்ஸ் மேக்ஸிமம் அது ஒவ்வொரு அவனை பொறுத்து இல்லை 30 to 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தால் கேக் சூப்பராக அவ்வளோ ஸ்பாஞ்சியாக வருது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye.